அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், மார்னிங்காக ஒரு பிக்கப் ஆட்டோ எடுத்துன்னு போகலான்னு வந்தால் நம்ம கால பேர் நம்ம ஆட்டோவில் படுத்துன்னு இருக்காது. நம்ம ஆட்டோவே வீடாக பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் நம்ம ஆட்டோவில் தான் தூங்குறது. ஹாய் மச்சீஸ், எப்போ யாருக்கு எப்படி ஆகுதுன்னு தெரியுது இல்லையா? நேற்று நல்லா எனக்கு கூட பேசின்னு போனேன் ஃப்ரெண்டு, காலையில் பார்த்தா செத்துட்டு. அப்புறம் நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் மீட் ஆகிட்டு என் ஃப்ரெண்டு இல்லை ஸோ அவங்க புதுசாக பேனர் எல்லாம் ரெடி பண்ணி கட்டிகிட்டு இருந்தோமா. ஸோ எங்களால் ஏற்றுக்கவே முடியல. நல்லா பேசிகிட்டு இருந்த பையன் டக்குன்னு செத்துட்டான் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நாங்கள் பசங்க எல்லாருமே பேஜாராகிட்டு இருக்கோம். ஸோ அந்த 2 வருஷமாக எங்கள் கூட தான் இருந்தானே, அவங்க வீட்டுக்கு கூட போக மாட்டான். சாப்பாடுலேருந்து எல்லாமே நாங்கள் தான் பார்த்துருந்தோம். கடைசியில் எங்களுக்கே டாட்டா பாய் சொல்லிட்டு போயிட்டான், ஒரு பேச்சு கூட சொல்லாமல். எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருந்தோம், நாங்கள் தான் என்ன பண்ணியிருக்கோம், எங்களுக்கும் எதுவுமே சொல்லலை. அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டை எடுத்து வந்தாங்களா, நைட்டெல்லாம் நாங்கள்லாம் பசங்க தான் இருந்தோம். நண்பன்டா, என்னதான் இந்த உலகில் நீ இல்லைனாலும் இறுதி வரை உன் நினைவுகள் இன்றும் எங்கள் மனதில் இருக்கும். Rest in peace.